வணக்கம் நேர்களே. அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில சிறுநீரக புற்றுநோய் நிபுணர் டாக்டர் ஸ்ரீவத்சன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சிறுநீரக புற்றுநோய் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ கேன்சர் அப்படின்னாலே பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சது ரத்த புற்றுநோய் அப்படின்றது தெரியும். ஸோ அதை தாண்டி இப்போ கிட்னி கேன்சர் அப்படின்றது ஒரு புதுமையான கேன்சரா இருக்கு. இப்போதான் ரீசெண்டா எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இந்த கிட்னி கேன்சருக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? ரைட், நீங்கள் சொன்ன மாதிரி பிளட் கேன்சர்ஸ் ஐ திங்க் மீடியாவில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஸோ கேன்சர்ஸில் ரெண்டு வகை ஒன்று லிக்விட் கேன்சர்ஸ், தட் இஸ் பிளட்டில் அந்த மாதிரி வருது. இன்னொன்று சாலிட் ஆர்கன் கேன்சர்னு சொல்லுவோம். அதாவது சாலிடாக இருக்கக்கூடிய உறுப்புகளில் வரக்கூடிய கேன்சர். ஸோ அதில் உடம்புல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம். ஸோ சிறுநீரகப்புடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக நம்ம ரத்தத்தில் இருக்கிற நச்சு பொருள்கள், அந்த கெமிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ், எவ்ரி திங் அது நிறைய ஃபில்டர் பண்ணி அதை யூரினாக கன்வெர்ட் பண்ணி மிச்சம் நல்ல ரத்தத்தை திருப்பி பாடியில் கொண்டு சேர்க்கறது அதனுடைய வேலை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்னி கேன்சர்ஸுடைய இன்சிடென்ஸ் கொஞ்சம் அதிகரித்து வருதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல் அஸ் வெல், தட் இஸ் ஒன். செகண்ட் காமனஸ்ட் இது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இன் வாட் எவர் ஃபார்ம், எதர் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் ஆர் பாசிவ் ஸ்மோக்கிங். மூணாவது நம்ம பண்ணுற மாஸ்டர் ஹெல்த் செக்அப். ஸோ ஏர்லியர் கேன்சர்ஸ் நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுற அல்ட்ராசவுண்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது எந்த கேன்சர் பரவனப்புறம் யூஸ்வலாக நம்ம கண்டுபிடிப்போம், அது இப்போ ஏர்லியராக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனால தான் இப்போது நாங்கள் பார்க்குறது சடன் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரைஸ் இந்த கிட்னி கேன்சருக்கான காரணம். சரி, இப்போ கேன்சர் அப்படின்னாலே சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 3rd ஸ்டேஜ் வரைக்கும் அது சைலண்டாகவே இருக்கும், நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸை வெளிக்காட்டவே காட்டாது. இப்போது கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சிம்டம்ஸ்லாம் எப்படி டாக்டர் நம்ம முன்னாடியே டயக்னோஸ் பண்ணி செல்ஃபாக நம்ம கண்டுபிடிக்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 3 வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க. இருக்கிற கேன்சர்ஸ்லேயே ரொம்ப சைலண்ட்டான கேன்சர்னு பார்த்தீங்கன்னா அது கிட்னி தான். டு பி ஃபேர் நாங்கள் கிட்னி கேன்சரை ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் கேன்சர், ஒரு இன்டர்னிஸ்ட் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெடிக்கல் டாக்டர் கண்டுபிடிப்பாங்களே தவிர யூராலஜிஸ்ட்டோ ஆன்காலஜிஸ்ட்டோ கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக அதுக்கு மேஜர் சிம்டம்ஸ் கிடையாது. பட் வெரி ரேர்லி மற்ற கேன்சர்லாம் பார்த்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாடர் கேன்சர்லாம் எடுத்திங்கன்னா யூரினில் ரத்தம் வருது, அதெல்லாம் ஏர்லியராக வரும், ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கிட்னி கேன்சர் மட்டும் ரொம்ப லேட்டான சிம்டம்ஸ் வருது அப்படின்னு சொன்னாவே அது கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸில் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதாவது லாஸ் ஆஃப் வெயிட்டு, பசியின்மை இருக்குது, உங்களுக்கு சம்டைம்ஸ் வேக் சிம்டம்ஸ் லைக் ஃபீவர், ஒரு மாதிரி ஃபெட்டிகபிலிட்டி, ரொம்ப சோர்வாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு வேகான ஒரு சிம்டம்ஸ் இருக்குமே தவிர ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் கிடையாது. ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் லைக் ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு கிட்னி ஏரியாவில் வலி இருக்குது, வீக்கம் இருக்குது, வேறு எங்கேயாவது வீக்கம் இருக்குது, யூரினில் ரத்தம் வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்ததுனாவே அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டின அப்புறம் தான் இந்த சிம்டம்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ கிட்னி கேன்சர் அப்படின்றது இப்போ சமீபமாக இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போது தமிழ்நாடு அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கான இன்சிடென்ட்ஸ்லாம் எப்படி சார் இருக்குது? தமிழ்நாட்டில் இதனுடைய ரேட் எப்படி இருக்குது? இந்தியாவை பொறுத்த அளவில் இது எப்படி இருக்குது? தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அவ்வளோ டேட்டா கிடையாது, ஏன்னா we have only one index unit. பேசிக்கலாக இந்தியா பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் குளோபோகான் டேட்டா விச் இஸ் தி ஆல் வேர்ல்டு ஓவர் த வேர்ல்டு சொல்கிற இன்சிடென்ஸ் டேட்டா வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி கேன்சர் கம்ஸ் அண்டர் 6th or 7th காமனஸ்ட் கேன்சர் இன் இந்தியா. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வருது. கம்பேர்ட் டு காமனஸ்ட் கேன்சர் லைக் பிரெஸ்ட்டு, லங் கேன்சர், ஹெட் அண்ட் நெக் கேன்சர்லாம் ரொம்ப ஹை இன்சிடென்ஸ். அது கம்பேர் பண்ணும்போது கிட்னி கேன்சர் இன்சிடென்ஸ் கம்மி தான். ஐ வுட் சே 1 in about 15,000 to 1 in 30,000 incidents தான் வருது. But as a overall list wise பார்த்தீங்கன்னா it's about somewhere between 5th and 6th commonest cancer in the total incidence of cancers. சார், இப்போ நம்ம இந்த கிட்னி கேன்சர் எப்படி சார் டயக்னோஸ் பண்ணுறது? யூஸ்வலாக மற்ற கேன்சருக்கு பயோப்சி டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? ரைட், ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்னி கேன்சர் இப்போ அதிகமாக நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ரீனிங் மூலமாக. அதாவது அல்ட்ராசவுண்ட் மூலமாக அந்த கிட்னியை பார்க்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு சின்ன கட்டி இருக்குது, இல்லை ஏதோ பெரிய கட்டி இருக்குது, வாட் எவர் கட்டி இருக்குது அப்படின்னா அது டியூமராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி டியூமராக இருக்குன்னா என்ன டைப் ஆஃப் டியூமராக இருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான ஒரு இதுதான் அல்ட்ராசவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது காமனாக செய்யக்கூடியது. எல்லா மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் இன்க்ளூடடாக இருக்கும். அப்படி தான் இப்போ நாங்கள் இன்னும்
சீக்கிரம் குட்டி குட்டி கட்டியெல்லாம் கூட பிக்கப் பண்ணும். பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்னியில் இருக்கிற கட்டி வந்து கேன் பி அ பினைன் ஸ்வெல்லிங் விச் இஸ் அ நான் கேன்சரஸ் ஸ்வெல்லிங் ஆர் அ கேன்சரஸ் ஸ்வெல்லிங். இது ரெண்டுத்துக்கு நடுவில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான் வந்து எங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஸோ அது எப்படி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்தர் இமேஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து சிடி ஸ்கேன். ஸோ தெர் ஆர் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த சிடி ஸ்கேன் பண்ணி அந்த மருந்து கொடுத்து அந்த கேன்சர் செல் அந்த கான்ட்ராஸ்ட்டை எப்படி எடுத்துகிட்டு எப்படி வெளியில் விடுதுன்றதை பொறுத்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இதை பொறுத்து அந்த கேன்சர் அந்த செல் வந்து கேன்சரஸ் செல்லா இல்லை நான் கேன்சரஸ் செல்லான்றது நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அது மூலமாகவும் எங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா we will also do an MRI test. இது ரெண்டுத்துடைய மூலமாக வந்து we will try to differentiate முதலியே, அதாவது அது கேன்சர் கட்டியா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்தும். ஏன்னா அது ரெண்டுத்துக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது தவிர்த்து நம்மளால் கிளாரிட்டி இல்லை, எங்களுக்கு வந்து இது என்ன கட்டிங்கிறது புரியல. இது எப்போ ரொம்ப காமனாக ரொம்ப சின்ன கட்டியில் லெஸ் தென் 3 சென்டிமீட்டர் ஒரு கட்டி இருக்குன்னா அதை கேரக்டரைஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி பட்சத்தில் ஒரு சிடி கைடட் பயாப்சி மாதிரி ஒன்று பண்ணுவோம். அது பண்ணோம்னா அதில் இருக்கிற செல்லை வச்சு நம்ம என்ன டைப் ஆஃப் இதுன்றது பண்ணுவோம். பட் யூஸ்வலாக கிட்னி கேன்சர்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால சிடி ஸ்கேன்லேயே அதை வச்சே மோஸ்ட்லி 99.9% டயக்னோஸ் பண்ணி யூஸ்வலாக டைரெக்டாக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய். சரி, இப்போது ஜென்ரலாக கேன்சர் அப்படின்னாலே 4 ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் எதுவாக இருந்தாலும் 4 ஸ்டேஜஸ். ஸோ இப்போ கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டேஜஸ் எத்தனை இருக்குது சார்? எல்லா கேன்சருக்குமே யூஸ்வலாக வந்து 4 ஸ்டேஜ் தான் படிப்பாங்க. பேசிக்லி ஸ்டேஜ் 1 and 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனுக்குள்ளே இருக்கிறது. ஸ்டேஜ் 3க்கு போனீங்கன்னா அந்த ஆர்கனை சுற்றி அதை தாண்டி போயிருக்கிறது. ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா வெளி ஆர்கனுக்கு, அதாவது வெளியில் பரவிடுச்சு இல்லை உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 4. இது வந்து காமன் டு ஆல் கேன்சர்ஸ் ஆஃப் சாலிட் ஆர்கன், நாட் ஃபார் பிளட் கேன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜிங் தான் சேம் அஸ் ஸ்டேஜிங் இது. இதில் உட்குறிப்பாக நிறைய இன்டர்னல் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1லேயே 2 ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 2ல் 2 ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 3ல் 3 ஸ்டேஜ் இருக்குன்னு எங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக ட்ரீட்மெண்ட் மாறுபடுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை பிரிச்சு. ஸோ இட்ஸ் ஆல் கால் டிஎன்எம் ஸ்டேஜிங் சொல்லுவோம். டிஎன்எம்னா வந்து டியூமர், நோடு, மெட்டாஸ்டாசிஸ். டியூமர்னா அந்த கட்டியோட சைஸு அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டேஜிங். நோடுனா அந்த நெறி கட்டி இருக்கிறது, அது இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து. எம்னா மெட்டாஸ்டாசிஸ், அதாவது வெளியில் எங்கேயாவது பரவி இருக்காங்கிறத பொறுத்து we divide that classification. இதே 4 ஸ்டேஜ் இதுலேயும் இருக்குது. ட்ரீட்மெண்ட் will depend on the stage of the disease. சார், இப்போ கிட்னி கேன்சர் வந்து எப்படி சார் வளர ஆரம்பிக்குது? இப்போ மற்ற கேன்சர்லாம் வந்து அந்த செல் வந்து இறக்காமல் அதுக்கு மேலே 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 பட்டிங் ஆகிட்டே இருக்கும். இப்போ கிட்னி கேன்சரும் அதே ப்ராசஸ் தானே? இது எப்படி வளருது? வெரி சிமிலர் ப்ராசஸ் தான். எல்லா கேன்சர்ஸுமே எஸ்பெஷலி சாலிட் ஆர்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் டெத்துன்றது ஒன்று உண்டு. அதாவது ஒரு லெவலுக்கு மேலே அந்த செல்லோட க்ரோத் முடிஞ்சவொடனே, அதனுடைய லைஃப் முடிஞ்சவொடனே அது இறந்து புது செல் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும். இந்த செல் டெத் ஒரு அப்பாப்டோசிஸ்ன்னு சொல்கிறது நடக்காமல் கண்டினியூஸாக அது மல்டிப்ளை ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தான் அது அன்கண்ட்ரோல்டாக ஆகும் பட்சத்தில் இட் பிகம்ஸ் அ கேன்சர். கண்ட்ரோல்டாக ஆச்சுன்னா இட் கேன் பி எய்தர் அ கேன்சர் ஒரு நான் கேன்சர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் அதே மாதிரி தான் கிட்னிலையும் இந்த மாதிரி இருக்குது. பட் அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் ஆகிறது அப்படிங்கிறது, அதாவது நார்மல் செல் எப்படி வந்து சாகாமல் கண்டினியூஸாக வளருதுன்றதுக்கான காரணங்கள் வெவ்வேறு ரீசன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ரீசன் இஸ் எக்ஸ்போஷர் டு டொபாக்கோ. தட் இஸ் த காமனஸ்ட் ரீசன். அது வந்து அந்த டாக்ஸின் இருக்கிறதுனால அது அன்கண்ட்ரோல்டு க்ரோத்துக்கு போகுது. ரெண்டாவது ரீசன், மோஸ்ட் காமன் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜெனட்டிக்ஸ். ஸோ அதாவது அந்த பிறவிலேயே சில சிண்ட்ரோம்ஸ்லாம் இருக்குது, அதனால் அந்த காரணத்தினாலேயோ இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, உங்கள் ஃபாதர் இல்லை அங்கிள் இல்லை வேறு யாராவது மூதாதையர்கள் வந்து உங்களுக்கு கிட்னி கேன்சர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அந்த கிட்னி கேன்சர் வரதுக்கான சான்சஸ் 2லேருந்து 3 மடங்கு வந்து அதிகம். அதில் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அந்த மியூட்டேஷன் இருக்கிறதுனால அது அன்கண்ட்ரோல்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் 2 மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் ஃபார் கிட்னி கேன்சர். சார், இப்போ கிட்னி கேன்சருடைய தீவிரத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும், வளரும் சார்? கிட்னி கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேட்டல் கேன்சர்ஸ். அதாவது அது வந்து ரொம்ப வீரியம் மிகுந்த ஒரு கேன்சர். இஃப் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த கேன்சர் வந்து அந்த பேஷண்ட்டை கொல்லக்கூடிய தன்மை உடைய கேன்சர் தான். இட் இஸ் நாட் பினைன். அந்த பட்சத்தில் வந்து அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் அந்த கிரேட் ஆஃப் த டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். சைஸுங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி 3 சென்டிமீட்டர் கீழே இருக்கிற கேன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீரியம் கம்மியாக இருக்கிற கேன்சர்ஸாக இருக்கும். யூஸ்வலாக 4 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற கேன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீரியம் அதிகம் இருக்கக்கூடிய கேன்சர் இருக்கும். இது தவிர்த்து அந்த கேன்சருடைய பெத்தாலஜியை பொறுத்து we have 3 classifications in the grade. ஸோ grade 1 to grade 3 இருக்குது. இந்த grade
1னா கொஞ்சம் வீரியம் கம்மியான கேன்சர், கிரேட் 3னா வீரியம். ஸோ இந்த கிரேடுக்கு நடுவில் வந்து அதனுடைய வளர்ச்சியோட தன்மை வந்து வேரியஸாக டிஃபர் ஆகும். கிரேட் 1 வந்து ஸ்லோவாக வளரும், கிரேட் 3 அக்ரெசிவாக வளரும். இந்த மாதிரி வேறு தன்மைகள் இருக்குது. இது தவிர்த்து வந்து சில கேன்சர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்லேயே கண்டுபிடிச்சிட்டோம், அது என்ன கட்டின்றது தெரியலன்னா நம்ம வந்து ஒரு ஃபாலோஅப் மாதிரி வச்சுருப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சிடி ஸ்கேன் பண்ணுறது. இந்த சிடி ஸ்கேன் பண்ணும்போது அதனுடைய வளர்ச்சியோடைய வெலாசிட்டி பார்ப்போம். அதாவது ஒரு 1.5 இருந்தது 1.6 ஒரு வருஷத்தில் ஆச்சுன்னா அது ஸ்லோ க்ரோவிங், 0.1 சென்டிமீட்டர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே அது 1.5 2.5 ஆயிருந்ததுன்னா 1 சென்டிமீட்டர். ஸோ எனிதிங் மோர் தென் 0.8 சென்டிமீட்டர் க்ரோத் இருக்குது அப்படின்னாவே அது கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த கேன்சருடைய செல்லோட வீரியத்தை வந்து குறிப்பிடுறது. அதை வச்சு தான் நாங்கள் வந்து அது என்ன சொல்கிறது, என்ன அக்ரெசிவ் இருக்குங்கிறது நாங்கள். சார், இப்போ இந்த கிட்னி கேன்சருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க சார் ஜென்ரலாக? ஸோ டயக்னோசிஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஃபாலோட் பை சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட். மற்றபடி வேறு அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். எங்களுக்கு வந்து இந்த கிட்னியோடைய கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, மற்ற இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் வி டூ அ பெட் சிடி ஸ்கேன், ஹோல் பாடி பெட் சிடி பண்ணுவோம், வேறு எங்கெல்லாம் பரவி இருக்குது. ஏன்னா அது ட்ரீட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. பரவலை அந்த சின்ன கட்டியாக தான் இருக்குது அப்படின்னா சிடி ஸ்கேன் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் டு இது. ஃபாலோட் பை அந்த கட்டியை எடுத்தப்புறம் அது பயாப்சிக்கு போய் அதில் வர ரிசல்ட்ஸை வச்சு ஃபாலோஅப் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் டிட்டர்மின் பண்ணுவோம். சார், இப்போ இந்த கிட்னி கேன்சர் பொறுத்த வரைக்கும் அதோட கியூர் பண்ணுற ரேட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இல்லை 3rd ஸ்டேஜ் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னும் போது அதை கியூர் பண்ண முடியுமா? எனி கேன்சர் ஃபார் தட் மேட்டர் எல்லாருக்குமே தெரியும், ஏர்லியர் த டயக்னோசிஸ் த பெட்டர் த கியூர். கிட்னி கேன்சருக்கும் அதே தான் இது. நீங்கள் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 100% கியூர் ரேட் இருக்குது. ஸ்டேஜ் 3ல ஆப்வியஸ்லி 100% இல்லாட்டா கூட 95 to 96% வந்து நம்ம வந்து சர்ஜிக்கலாகவே கியூர் பண்ண முடியும். இது தவிர்த்து சில பேருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் சர்ஜரிக்கு அப்புறம். ஸ்டேஜ் 4 வந்து ஜென்ரலி இஸ் எனி கேன்சர் ஃபார் தட் மேட்டர் இஸ் நாட் கியூரபிள். ஹவவர் நம்ம வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதாவது அந்த ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணணும், அந்த ஸ்ப்ரெட் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணி அந்த லைஃப்பை வந்து நம்ம ஈஸியாக ப்ரொலாங் பண்ண முடியும். லைஃப்பை ப்ரொலாங் பண்ணுறது மட்டும் அதனுடைய எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது பரவி போனில் வந்தாலோ லங்கில் வந்தாலோ வேறு ஆர்கன்ஸில் வரும்போது அதனுடைய அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய வலி, போன் ஃப்ராக்சர் ஆகலாம். ஸோ ஒரு விஷயமாக நடக்கிறத வந்து நம்ம மருந்து மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணி we can give a good quality of life. ஓவரால் சர்வைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா வந்து ஓவரால் சர்வைவல் எவ்வளோ இருக்கும். ஒருத்தருக்கு இந்த ஸ்டேஜில் கேன்சர் வந்துச்சுன்னா எவ்வளோ வருஷம் அவங்களால உயிர் வாழ முடியும் அது டயக்னோசிஸ்க்கு அப்புறம். ஸ்டேஜ் 1 2ல் வந்து 5 இயர் ஓவரால் சர்வைவல் தான் யூஸ்வலாக சொல்லுவோம். 5 இயர் இஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 90%. ஸோ 90% ஆஃப் த அவுட் ஆஃப் 100 பீப்புள் இருந்துச்சுன்னா அவங்க உயிர் வாழ்வாங்க 5 இயர்ஸ்க்கு மேலேயே. ஸ்டேஜ் 4ல் வந்து இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 70 to 75%. புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளை. புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து சர்ஜரிஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ஜரிஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் சார்? So stage 1, stage 2 and in many of the stage 3 diseases, surgery is the gold standard treatment. அதாவது அதுதான் வந்து மென்மையான ட்ரீட்மெண்ட். மெயின் ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாத கேன்சரை ரிமூவ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக அப்படின்னா ஃப்யூச்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அவசியம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ சர்ஜரி தவிர்த்து இப்போது ரேடியேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னி கேன்சர்ஸ் வந்து ஆர் வாட் வி கால் அஸ் ரேடியோ ரெசிஸ்டன்ட். ரேடியேஷனுக்கு கதிர்வீச்சுக்கு வந்து அவ்வளோ வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஏன்னா அது அவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இல்லாட்டா அது ரெஸ்பாண்ட் ஆகாது. கீமோதெரப்பி, அதாவது மருந்து கொடுத்து சிஸ்டமிக்காக மருந்து கொடுத்து பண்ணுறதும் தே ஆர் ஆல்சோ கீமோ ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த கீமோதெரப்பிக்கான ரெஸ்பான்ஸ் டு த கிட்னி கேன்சர் இஸ் ஆல்சோ வெரி வெரி மினிமல். பட் இப்போது வந்திருக்க புது கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கால்ட் அஸ் டார்கெட்டட் தெரப்பி ஆர் இம்யூனோதெரப்பின்னு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்.
பண்ணுறோம். ஆனால் இதனுடைய இண்டிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4 கேன்சர்ஸ் தான். அதாவது கிட்னியை விட்டு வெளில பரவிட்டால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மருந்துகளெல்லாம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஓவரால் எனி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 to 3 கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜரி. சார், இப்போ கிட்னியில் இருக்கிற டியூமரை வந்து பார்ஷியலாக ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின் போது அந்த ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சார்? கிட்னி அஃபெக்ட் ஆகாதா? நம்மளுக்கு காட் கிவன் கிட்னிஸ் வந்து 2 இருக்குது. ஸோ ஒன்று இருந்தாலும் இன்னொன்று வந்து பார்த்துக்கோங்கிறது தான் கான்செப்ட். பட் இருந்தாலும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் பிகமிங் ஸ்லோலி த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். மெனி ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஹேவ் ஹைப்பர் டென்ஷன், அதர் டிசீசஸ்லாம் இருக்கும் பட்சத்தில் இந்த கிட்னிக்கு மேலே இருக்கிற பலு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் லிவர் எடுத்துட்டிங்கன்னா லிவரை கட் பண்ணால் அது திருப்பி வளர்கிறதுக்கான தன்மை இல்லையாது. கிட்னி அந்த மாதிரி கிடையாது. பிறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிட்னியில் வந்து ஒரு 100 மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்கும். நெஃப்ரான்ஸ் இஸ் தி யூனிட் ஆஃப் கிட்னி. ஒரு ஃபில்டரிங் யூனிட் பேர் வந்து நெஃப்ரான். இது வந்து ஃபைனைட் நம்பர்ஸ். 100 மில்லியன்னா 100 மில்லியன் தான். அது வாழ்க்கை ஃபுல்லாத்துக்கும் அந்த 100 மில்லியன் வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டி ஆகணும். இதில் வந்து ஏஜ் வைஸே உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் நெஃப்ரான்ஸ் வந்து கம்மியாகும். இது தவிர்த்து எனி அஃபெக்ஷன் அந்த கிட்னி கேன்சர்னாலேயே அதனாலேயே வந்து நெஃப்ரான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா நெஃப்ரான் ஸ்பேரிங் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளோ முடியுமோ கிட்னியை அவ்வளோ நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அதே சமயத்தில் கேன்சரையும் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் எய்தர் நீங்கள் சொன்ன மாதிரி பார்ஷியல் நெஃப்ரெக்டமின்னு சொல்லுவோம். அதாவது பாதி கிட்னி எடுக்கிறதோ இல்லை கால் கிட்னி எடுக்கிறதோ அந்த மாதிரி. இல்லாட்டா வந்து நெஃப்ரான் ஸ்பேரிங் சர்ஜரி இஸ் த மோஸ்ட் சயின்டிஃபிக் டெர்மினாலஜி. அதாவது எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணி நம்ம கிட்னியை பாதுகாத்து வைக்கணும். Now kidney receives about 25% of the blood supply at one point of time. இப்போ ஹார்ட்லேருந்து வர பிளட் வந்து 25% வந்து கிட்னிக்கு தான் போகுது. ஏன்னா அதனுடைய மெயின் வேலையை பிளட்டை ஃபில்டர் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி சர்க்குலேஷன் போகும் பட்சத்தில் வந்து கிட்னி இஸ் வெரி வெரி வாஸ்குலர். நீங்கள் அது மேலே கத்தி வச்சாவே பயங்கரமாக ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த டைமில் கிட்னியோட ஒரு போர்ஷன் மட்டும் எடுக்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சர்ஜரி. இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் எப்படி நம்ம கார்டியாக் சர்ஜரியில் கார்டியாக்கை வந்து பீட்டிங் ஹார்ட்டு நான் பீட்டிங் ஹார்ட்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கிட்னிக்கு போகிற பிளட் சப்ளையை வந்து டெம்பரரியாக வந்து நாங்கள் பிளாக் பண்ணுவோம். ஒரு 15லேருந்து 20-25 மினிட்ஸ் வரைக்கும் we can block. That is the maximum permissible time to block the kidney. அதுக்கு மேலே போனால் அந்த கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அந்த டியூமரை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கிட்னியை வந்து ஸ்டிச்சஸ் போட்டு we have to close. அதே சமயம் அந்த ப்ளீடிங்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த பிளட் வெசல் எல்லாமும் சூச்சர் போட்டு இது பண்ணும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் சேவிங் த கிட்னி. ஈஸியாக ஃபுல் கிட்னி எடுக்கிறது இஸ் ஆக்சுவலி மோர் ஈஸியர் சர்ஜரி. பட் அதில் சேவ் பண்ணி மிச்ச கிட்னியை மட்டும் விட்டுட்டு கேன்சரை மட்டும் எடுக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு ரெக்கவரி ஆஃப் த கிட்னி, ஏன்னா மிச்ச நெஃப்ரான்ஸ் இருக்கிறதுனால கிட்னி ஃபங்க்ஷன் ப்ரிசர்வேஷன் இருக்கும். இந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவரால் கிட்னியோடைய ரிக்கவரி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். மிச்ச கிட்னியில் எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்கோ அது மோஸ்ட்லி 99% ரீட்டைன் ஆகிடும். சார், இதில் நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கா சார், இல்லை சர்ஜரி மட்டும்தான் ஒரே சொல்யூஷனா? ஒரே சொல்யூஷன்றதை விட பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது சர்ஜரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் சர்ஜரியோ இல்லை ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப சின்ன டியூமராக இருக்குது எனக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொல்கிறாங்களோ இல்லை வந்து எனக்கு வந்து சர்ஜிக்கல் இதுவே வேண்டாம் எனக்கு வேறு ட்ரீட்மெண்ட் தான் வேணும்னாலும் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணோம். இதில் காமன்லி யூஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து க்ரையோதெரப்பின்னு சொல்லுவோம், அதாவது ஃப்ரீசிங். ஸோ இதில் என்ன பண்ணுவோங்கன்னா நம்ம சிடி கைடடாக ஒரு க்ரையோ ப்ரோப்னு இருக்கும், அந்த ஐஸ் மாதிரி ஒரு ப்ரோப் இருக்கும். அதை அந்த டியூமருக்குள்ளே விட்டுட்டு வி வில் ஃப்ரீஸ் த டியூமர் அண்ட் தா த டியூமர். இந்த மாதிரி 3 வாட்டி ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி பண்ணால் அந்த செல்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிடும். ஸோ பேசிக்கலாக அதை வந்து நல்லா கிறிஸ்டல் மாதிரி ஆக்கி விட்டுரும் ஃப்ரீஸ் பண்ணி. அந்த மாதிரி வந்து ஒன்று பண்ணலாம். இன்னொன்று வந்து மைக்ரோவேவ் அப்ளேஷன் சொல்லணும், நம்ம யூஸ்வலாக பண்ணுற மைக்ரோவேவ் மாதிரி. அதே மாதிரி ஒரு நீடில் கிட்னியில் ஊற்றி இது ஹீட்டு கோல்டு ஆப்போசிட்டாக ஹீட்டு பண்ணி அந்த கேன்சர் செல்ஸை கொல்ல முடியும். இது எல்லாமே வந்து செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு ரிமூவ் த கட்டி. ஒன்ஸ் கட்டியை ரிமூவ் பண்ணிட்டா தென் சான்சஸ் ஆஃப் திருப்பி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இதில் வந்து அந்த கேன்சர் கட்டி அங்கேயே தான் இருக்குது, அது இறந்து போகிறது எவ்வளோங்கிறது நம்மளால் 100% சொல்ல முடியாது. பட் இட் இஸ் ஆல்சோ வயபிள் ஆப்ஷன் இன் சர்டன் கண்டிஷன்ஸ். சார், இப்போ இந்த க்ரையோப்ளேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த மெத்தட் வந்து எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் இதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் எப்படி இருக்கும் சார்? சேஃப்டி வைஸ் இட்ஸ் அ வெரி வெரி சேஃப் ப்ரொசீஜர் தான். அது வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த இண்டிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன் ஆஃப் த டியூமர். எந்த இடத்துல ஆஃப் த கிட்னியில் வந்து அந்த டியூமர் இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய ரத்த குழாய் கிட்ட இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃப்ரீஸ் பண்ணோன்னா ரத்த குழாயும் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பண்ண முடியாது. ரொம்ப உடல் பருமன் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்சஸ் டு த டியூமர், அந்த நீடில் போகிறதுக்கான அக்சஸே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் லேப்ரோஸ்கோபி போட்டு அந்த டியூமரை பார்த்து அது
அண்டர் விஷன் நம்ம ப்ரோபலம் போடுறதுக்கும் நாங்கள் சில சமயம் பண்ணியிருக்கோம். பட் அகெயின் இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் இதெல்லாம் எப்போ பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து ஒரு கிட்னி எடுத்துருக்கலாம், இல்லை முன்னாடி கிட்னி கேன்சர் ஒரு கிட்னியில் வந்து எடுத்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசன்னால அந்த கிட்னி வளராமையே இருந்திருக்கலாம். ஸோ சிங்கிள் கிட்னி இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் நெஃப்ரான் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணுமே தவிர, பட் ஆஸ் அ ஓவரால் வந்து ரிமூவல் ஆஃப் த டியூமர் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் மெத்தட் டு டூ இட். சார் இதில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மெத்தட் கூட இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி மெத்தட் இஸ் அகெயின் அ ஹீட் ஜென்ரேஷன் மெத்தட் தான். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதே மாதிரியே ஒரு நீட் இஸ் பேசிக்லி லைக் அ வைப்ரேஷன். இது ஐ வுட் சே லைக் அ க்ளோரிஃபைட் அல்ட்ராசவுண்ட் வைப்ரேஷன் மாதிரி. ஸோ இந்த வைப்ரேஷனால் ஜென்ரேட் ஆகிற ஹீட்னால அகெயின் இட் கேன்சர் செல்ஸ் வில் டை. அகெயின் இது எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இட்ஸ் அ செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் தான். இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இதனுடைய எஃபிகசி வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேசிஸில் தான் இருக்கே தவிர அஸ் அ கைட்லைன் வந்து எங்களுக்கு வந்து இதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்க மாட்டோம். சார் இப்போ கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்ன, அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன சார்? ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நெஃப்ரான் ஸ்பேரிங் சர்ஜரியில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்திருக்கு. பேசிக்கலாக வி ஸ்டார்டட் ஆல் வித் ஓப்பன் சர்ஜரிஸ். முன்ன மாதிரி தான் எப்போவுமே ஓப்பன் சர்ஜரியில் ஆரம்பித்தோம். இப்போ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி போயிட்டு இப்போ நம்ம வந்து ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொபாட்டிக் சர்ஜரினோடனே மக்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் அண்ட் குவெரிஸ்லாம் இருக்குது. சரி ரொபாட்டே ஆப்ரேஷன் பண்ணுமா, ரொபாட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரத்துக்கு, டெக்னாலஜி வைஸ் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு. ரொபாட்டிக் சர்ஜரி இஸ் நாட் ஆட்டோனோமஸ் ரொபாட்டிக் சர்ஜரி. ரொபாட் தானாக வந்து இயங்காது. இட்ஸ் அ மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப். வேறு நம்ம இயக்கினா அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அது வந்து உள்ளே இயங்கும். பட் அதனுடைய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்ம ஒரு குறுகலான ஏரியாலேயோ இல்லை நம்ம டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷனில் ஆப்ரேட் பண்ணும்போது அதனுடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா மோர் ஃபினிஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் ஷேக்கு அதெல்லாம் ரிஃபைன் ஆகி இன்னும் ஃபைன் மூமெண்ட்ஸ், ப்ரிசைஸ் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இல்லை லேப்ரோஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா, லேப்ரோஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மூவ்ஸ் லைக் அ சாப்ஸ்டிக். இப்படி மூவ் ஆகலாம், இல்லை இப்படி மூவ் ஆகலாம். இந்த மாதிரி ரொட்டேஷனல் கேப்பபிலிட்டி வந்து லேப்ரோஸ்கோப்பியில் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு குறுகலான இடத்துல ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுடைய கை சூச்சர் பண்ணுற மாதிரி இந்த எண்டோ விரிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே ரோபாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டோ விரிஸ்ட் அந்த இது டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு தையல் எடுக்கும்போது ஒரு ப்ரிசைஸான ஒரு ஆங்கிளில் எடுக்கணுன்னாலோ இதுனாலோ உங்களால் பெட்டராக அதை வந்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரத்த குழாயில் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அது ப்ரிசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனுடைய ரத்த குழாயில் இருக்கிற ஹோலே வந்து மில்லிமீட்டர் சைஸில் தான் இருக்கும். அதை ப்ரிசைஸாக எடுக்கிறதுக்கு இது எதுவாக இருக்கும். ரெண்டாவது வந்து அதனுடைய விஷன், அதாவது அந்த கேமராவோட விஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 3D விஷன் which is 10 times magnified. அதாவது ஒரு 10 மடங்கு மேக்னிஃபிகேஷனோட 3D டெப்த்தோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் வந்து உங்களுக்கு டெப்த்து தெரியாது, 2D தான் இருக்கும். இப்போ ரொபாட்டில் 3D இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ டீப்பாக நீங்கள் தையல் போடுறீங்க, எவ்வளோ டீப்பாக கட் பண்ணுறீங்களா தான் மோர் ப்ரிசைஸாக தெரியும். ரெண்டாவது வந்து இந்த மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிக்கல் ஜூம்ன்றது மாதிரி கேமராவில் இருக்கிற மாதிரி ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது, டிஜிட்டல் ஜூம் இருக்குது. டிஜிட்டல் ஜூமில் வந்து அதே பிக்சரே ஸ்ட்ரெச் ஆகுது. வேறு ஆப்டிக்கல் ஜூமில் ஆக்சுவலி யுவர் லைக் அ மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ மோர் ப்ரிசைஸ், சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்லாம் கூட உங்களுக்கு ப்ரிசைஸாக தெரியறதுனால உங்களுக்கு வந்து த அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங், த அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் டு நார்மல் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மூணாவது அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஜி டெக்னாலஜின்னு சொல்லலாம். அதாவது இண்டோசைனின் க்ரீன் ஒரு டை இருக்குது. இந்த ட்ரை வந்து ஆப்ரேஷன் போது இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கேன்சருக்கும் நார்மல் டிஷ்யூக்கான டிஃப்ரென்ஸ் தெரியறதுனால நம்ம ப்ரிசைஸாக நம்ம கேன்சரையும் விட்டுட்டு வரல, அதே சமயம் எக்ஸ்ட்ரா கிட்னியும் நம்ம ரிமூவ் பண்ணாமல் கரெக்டான அந்த லேயர் பிட்வீன் தி கேன்சர் அண்ட் தி நான் கேன்சரஸ் லேயரை நம்ம ப்ரிசைஸாக கட் பண்ண முடியுது. ஸோ இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்கிறதுனால வி ஜென்ரலி ப்ரிஃபர் ரொபாட்டிக் டெக்னாலஜி டு டூ தி சர்ஜரி. சார் இப்போது ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி சொல்லியிருந்தீங்க, இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் பெனிஃபிட்ஸ். முன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் த கிட்னி எப்படின்னா அந்த கடைசி விலா எலும்பு 12th ரிப்னு சொல்லக்கூடிய அந்த விலா எலும்பை எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வில் பி ஏபிள் டு ரீச் த கிட்னி. ஸோ இந்த விலா எலும்பை கட் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி மூச்சு விடும்போதும் இது பண்ணணும்னா நிறைய பெயின்லாம் இருக்கும். இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் கோஷன் பார்த்தீங்கன்னா லிட்ரலி பெயின் ஸ்கோர் இஸ் 2 out of 10, 2 to 3 out of 10. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஈஸி ஏர்லி மொபிலைசேஷன், அதாவது ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாளே நாங்கள் அவங்கள நடக்க வச்சுருவோம், அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ ஹார்ட்லி 48 hours ஆஃப் அட்மிஷன் அண்ட் டிஸ்சார்ஜ். ஓப்பன் சர்ஜரியில் உங்களுக்கு ரெக்கவர் ஆகி மூவ்மெண்ட் ஆகி எல்லாம் வலியெலாம் போய் நீங்கள் நார்மலைஸ் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் அபவுட் 4 to 5 days. வேறஸ் இங்கே வந்து உங்களுக்கு யுவர் பேக் ஹோம் வித்தின் 48 hours, யுவர் பேக் டு யுவர் ஒர்க் வித்தின் அ வீக்.
These are all the main advantage. And blood loss, obviously, நான் சொன்ன மாதிரி hardly we lose about 50 to 100 ml of our blood in major surgeries like cutting the kidney. So அந்த மாதிரிலாம் இன்னும் removal of the entire kidney, we don't even have that much blood loss. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய stress factor regarding the surgery is so less so that you can bounce back to your normal life as fast as possible. So in the age group பார்த்தீங்கன்னா the age at which the kidney cancer occurs is somewhere around 40 to 50. So it's a main working population and all. So most of my patients go back to their work within maybe a week, maximum by 2 weeks. சார், இப்போ இந்த ரொபோட்டிக் சர்ஜரியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க, அட்வான்ஸ்மெண்ட் சொன்னீங்க. இப்போ ரொபோட்டிக் சர்ஜரிலையுமே வந்து நிறைய கான்சிக்வன்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள் என்னது சார்? ரைட். See, any surgery for that matter has its own complications, has its own negative factors. But when compared to open surgery, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு recovery period faster-ஆ இருக்கிறதுனால and damage to other structures வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் you don't have to worry too much about the side effects of robotic surgery. The stress of the surgery is also very very less. உங்களுக்கு வந்து surgery is a stress. ஸோ அதுலேருந்து recover ஆகிறதுக்கு you have to come from catabolic state to anabolic state. Catabolicனா உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுலேருந்து பாசிட்டிவ் பில்டிங் பிளாக்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம கன்வெர்ட் ஆனோம். ஸோ அதனுடைய டிரான்சிஷன் ஃபேஸ் இஸ் ஆல்சோ வெரி மச் ரெடியூஸ்டு. உங்களுக்கு கப்புள் ஆஃப் டேஸ்லேயே உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியும். யூ வில் பி ஆல்மோஸ்ட் 80% பேக் டு யுவர் நார்மல்சி வித்தின் அ கப்புள் ஆஃப் டேஸ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி மச் அபவுட் robotic. Obviously the surgery has to be done carefully, very precisely, and the factors is true for any other surgeries for that matter. சரி, இவ்வளோ நேரம் சிறுநீரக புற்றுநோய் பற்றியும் சிறுநீரகத்தை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராகப்பிரியா. நன்றி, வணக்கம். சார், இப்போது கிட்னி கேன்சர் அப்படின்னு வரும்போது எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொபோட்டிக் சர்ஜரி நீங்கள் சொல்லுவீங்க? அதே மாதிரி எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஓப்பன் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க? லைக் இதில் ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா? எஸ், there are very fine criteria. 80% of my patients undergo robotic surgery. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து we are doing more and more complex work with the robot as well. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இம்ப்ரூவ் ஆக எங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் இம்ப்ரூவ் ஆக நாங்களும் வந்து எங்களுடைய இன்டிகேஷனையும் ப்ராடன் பண்ணியிருக்கோம். பட் ஆஸ் அ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 மோஸ்ட் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் அண்டர்கோ ரொபாட்டிக் சர்ஜரி. ஸ்டேஜ் 3 வரும்போது அது சுற்றி இருக்கிற ரத்த குழாயை இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இட் பிகம்ஸ் டெக்னிக்கலி சேலஞ்சிங் சர்ஜரி. பட் ஈவன் இன் ஸ்டேஜ் 3, அதாவது அந்த ரத்த குழாயிலுடைய ரத்தம் கட்டி இருக்கும், அதுதான் வந்து ஸ்டேஜ் 3. ஸோ தட் கேன் எய்தர் பி நியர் த கிட்னி, இட் கேன் கோ இன் டு த லிவர் ஆர் இட் கேன் கோ இன் டு த ஹார்ட். ஸோ அதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து அதில் இருக்கிற 3 ஸ்டேஜ் வரைக்கும் we have done robotic surgery and the results have been very very good, though it's not very common. அந்த மாதிரி ஸ்டேஜ் 3ல வந்து we prefer open surgery because bleeding control எல்லாமே எங்களுக்கு more on your face இருக்கும். லாப்ரோஸ்கோபி ஆர் ரொபாட்டிக்கில் பண்ணும்போது உங்களுடைய கண்ட்ரோல் மே நாட் பி தட் எஃபிஷியன்ட். பட் நாங்கள் ஸ்லோவாக எங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆக we have even offered robotic surgery in stage 3. But ideally stage 1 and stage 2 very very beneficial to the patient and obviously to the surgeon as well. சார், இப்போ இந்த ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது அது வந்து ரொபோட்டிக் சர்ஜரியில் வந்து ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்றது வேகமாக இருக்குமா, இல்லை வந்து ஓப்பன் சர்ஜரியில் வேகமாக இருக்குமா? விச் ஒன் இஸ் த பெஸ்ட்? ரெக்கவரி ப்ராசஸ்க்காக தான் இவ்வளோ நான் ரொபாட்டிக் சர்ஜரி பற்றி பேசுகிறது. தி டைம் டு ரெக்கவர் ஃப்ரம் த சர்ஜரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரிகார்ட்ஸ் டு ஹாஸ்பிட்டலைசேஷன், going back to your home, going back to your normal life, going back to your work, so many other factors. This is very very important, especially in the elderly population, because the more you stay in the hospital you are going to get hospital acquired infection, abde prolong aite irukum, ICU care and all. At the same time, if you look at the younger population, they don't want to be restricted in the hospital as well. So because உங்களுக்கு அந்த precision இருக்கிறதுனால, உங்களுக்கு அந்த suturing techniqueலாம் more precise-ஆ இருக்கிறதுனாலையும், blood loss கம்மியாக இருக்கிறதுனாலையும், we have a
ஒரு ஃபார்முலா கால் ஈராஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஈராஸ் இஸ் நத்திங் பட் என்ஹான்ஸ்ட் ரெக்கவரி ஆஃப்டர் சர்ஜரி. ஸோ இது எல்லாமே வந்து ரேப்பிடாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். வெதர் இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி 2 நாளைக்கு தண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செமி சாலிட் டயட், சாலிட் டயட். இப்போல்லாம் 24 ஹவர்ஸில் தே கோ ஃபார் சாலிட் டயட். மொபிலிட்டி, அதாவது நடக்க வைக்கிறது வந்து 1 or 2 days கழிச்சு தான் நடக்க வைப்பாங்க ஓப்பன் சர்ஜரியில். இப்போல்லாம் சேம் டேவே வி ஆஸ்க் தெம் டு மொபிலைஸ். So our understanding of the surgical stress has also improved. That is one thing. In addition, because உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கட்டு ஸ்டிச் எல்லாம் இல்லாததுனால உங்களுடைய ரிகவரி டைம் வந்து அந்த பெயினும் கம்மியாக இருக்கிறதுனால பேஷண்ட் ஆல்சோ ரெஸ்பாண்ட் வெல் டு தி இது. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் அவங்கள இல்லை நடங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் தே வில் ஸ்டார்ட் ரெசிஸ்டிங் யூ. பட் அதெல்லாம் இல்லாததுனால உங்களுக்கு ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்குது அண்ட் தே கோ பேக் டு தர் ஒர்க் வெரி வெரி ஃபாஸ்ட். தட் இஸ் ஒன் திங் தட் ஐ ஹவ் நோட்டட் பிகாஸ் ஆல் மை பேஷண்ட்ஸ் இன் 40s and 50s they go back to their work very very rapidly, maximum 1 week. They take couple of days rest in the home and they want to go back to work. So this is very very important because especially in stage 1 லாம் பார்த்தீங்கன்னா you are cured once the surgery is done. All you require is follow up. So அந்த மாதிரி பட்சத்தில் வந்து it is important for the psychological benefit also that they go back to their normal life as early as possible. இல்லாட்டா கேன்சரை பற்றியே நினச்சி they get very depressed as well. So in the way it definitely helps for the patient to go for robotic surgery. சார், இப்போ இந்த கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சது, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எத்தனை % சார்? Definitely வந்து there is a finite percentage that it may recur in another area of the kidney or in the other kidney as well. It again depends எந்த type of cancer, அந்த பயாப்சியில் வரக்கூடிய என்ன type of cancer பொறுத்து we will tell the patient உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்குங்க. போஸ்ட் கிட்னி சர்ஜரி ஆப்ரேஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சர்வேலன்ஸ், அதாவது ஃபாலோ அப் ஆஃப் த பேஷண்ட். ஃபாலோ அப் வந்து அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் த கிரேட் ஆஃப் த பேஷண்ட். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து இவ்வளோ வருஷத்துக்கான ஃபாலோ அப்னு ஒன்று இருக்குது. லோவஸ்ட் இஸ் அபவுட் 2 years, ஹையஸ்ட் இஸ் அபவுட் 5 years. ஹை கிரேட் ஹை ஸ்டேஜ் டியூமர்னா 5 வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஃபாலோ அப் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன் அந்த மூலமாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணுவோம். ரெண்டாவது வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், எப்படி இருக்குது கிட்னியோட ஃபங்க்ஷன், ஏன்னா கிட்னியில் சர்ஜரி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பெட்டர் ஆகிடுச்சா, இம்ப்ரூவ் ஆகிடுச்சா, வேறு எதுவும் ப்ராப்ளம் வரலையே அந்த கிட்னிக்குன்னு ஃபாலோ பண்ணுறதுக்காக கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ஃபாலோ அப் வந்து மினிமம் 2 years, மேக்ஸிமம் ஒரு 5 yearsக்கு. அந்த பீரியடை தாண்டிட்டீங்க அந்த கிரேடுக்கு அப்படின்னா ப்ராபப்ளி சான்சஸ் ஆஃப் வேறு கிட்னி கேன்சர் வரத்துக்கு வந்து லெஸ் தென் 0.5%. பட் நீங்கள் ஜென்ரலாக ஓவரால் கேட்டிங்கன்னா 5 to 10% சான்ஸ் ஆஃப் ரிகரண்ட் கிட்னி கேன்சர்ஸ் இருக்குது. சார், இப்போது கிட்னி கேன்சர் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ ஒரு நார்மல் லைஃப் அவங்க லீட் பண்ணுறாங்க அப்படின் போது அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி அந்த கிட்னியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி உடைய ஜென்ரல் ஹெல்த்தை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபார் த ஜென்ரல் பப்ளிக், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ஹேவிங் கிட்னி கேன்சர் இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பட்சத்தில் கிட்னி இஸ் அண்டர் த ஸ்ட்ரெயின். ஸோ வி ஹவ் டு டேக் கேர் ஆஃப் த கிட்னி ப்ராப்பர்லி. ஸோ த மோஸ்ட் காமனஸ்ட் கொஸ்டின் எல்லாரும் என்ன கேட்கறது வந்து எவ்வளோ ஃப்ளூயிட் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது தான். ஸோ த மோஸ்ட் காமன், எஸ்பெஷலி சென்னையோ இல்லை தமிழ்நாடு மாதிரி ஒரு ஹியூமிடான ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃப்ளூயிட் இன்டேக் ஷுட் பி சம்வேர் அரௌண்ட் 2.5 to 3.5 liters per day. Fluid, not water alone, any type of fluid. The fluids to be avoided is carbonated drinks and all those things. அது மட்டும் வேண்டாம். மற்றபடி எனி டைப் ஆஃப் fluid, whether it's buttermilk or tender coconut water or any kind of natural fluids, you can take as much you want. Ideal 2.5 to 3.5. If you're sweating, you're exercising, ரொம்ப லூஸ் ஆகுது ஸ்வெட்டில் அப்படின்னா you can add as much more, 500 ml more also. This is the first part. Second thing is control of diabetes. Sugar control is very 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 important. Sugar ரொம்ப அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அது கிட்னி டேமேஜ் பண்ணும், எண்ட் ஆர்கன் டேமேஜ்னு சொல்லுவோம். வெதர் இட்ஸ் கண்ணோ இல்லை கிட்னியோ ஹார்ட்டோ டேமேஜ் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேனுஃபேக்சர். தேர்டு வந்து சால்ட் இன்டேக். நம்ம ஃபுட்ஸில் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான சால்ட் இருக்குது. வெதர் இட்ஸ் சாம்பாராக இருக்கட்டும், இல்லை சிப்ஸ் ஆகட்டும், இல்லை முறுக்காகட்டும், எனிதிங் லைக் தட், ஸ்நாக்ஸ் ஆகட்டும். ஸோ அதனால் வந்து வி ஷுட் ட்ரை டு கட் டவுன் த சால்ட் இன்டேக். த ஐடியல் சால்ட் இன்டேக் ஒரு நாளைக்கு சொல்கிறது வந்து 1 teaspoon, 5 grams per day. ஸோ 1 teaspoon. ஸோ வென் யூ ஆட் இட் இன் த குக்கிங் இட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அவ்வளோ சால்ட் இருக்காது. பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற சால்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சூப்லேயோ இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லையோ அந்த மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்டு ஃபுட்ஸில், சாஸஸில் வி டேக் அ லாட் ஆஃப் ketchups and sauces. All those things have high content of salt. Try to restrict it a little bit. Not stop பண்ண வேணாம், but at least not too many per day.
அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா டெஃபினெட்லி இட் adds to the kidney health. Salt is directly related to hypertension. Hypertension is directly related to kidney affection and all those things. So salt content reduce panna, it is very very. So these are the three important things. Fourth, if you may had udal paruman, definitely maintaining an ideal BMI is very very important. Every day little bit of physical activity adds to the kidney health. எல்லாருமே ரொம்ப happening thing that everybody talks about is 10,000 steps per day. There is no scientific study, but doing 10,000 is definitely beneficial to you. If you can do more, it's even more better. But some kind of a physical activity per day is very very essential to maintain the general bodily health as well as kidney health as well. சார் நிறைய பேர் வந்து மார்னிங் எழுந்த உடனே வந்து நான் ஒரு 1 to 2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி எம்டி ஸ்டமக்கில் நான் குடிப்பேன் அப்படின்றது எந்த அளவுக்கு ஹெல்த்தி சார்? ஹைட்ரேட் பண்ணலாம் ஓகே, பட் நீங்கள் பர் டேக்கே வந்து 2.5 to 3 லிட்டர்ஸ் தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பட் நிறைய பேர் வந்து இப்போ அதுவும் சோஷியல் மீடியாலலாம் வந்து நான் காலைல எழுந்த உடனே 1 லிட்டர் 2 லிட்டர்னு எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறது அது எந்த அளவுக்கு அட்வைசபிள்? கிட்னி அதை எந்த அளவு டேமேஜ் பண்ணும்? கண்டிப்பாக நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பிஞ்ச் ட்ரிங்கிங், தட் இஸ் ட்ரிங்கிங் மோர் தென் 1 liter per day per time is not advisable at all. நிறைய ஃபுட் ஃபேட்ஸ் லைக் ட்ரிங்கிங் ஏர்லி மார்னிங் அண்ட் எம்டி ஸ்டமக் உங்களுக்கு வெயிட் லாஸ் காஸ் பண்ணும். அந்த மாதிரி நிறைய ஃபேட்ஸ்லாம் இருக்குது. தோ இட் வில் காஸ் சட்டைட்டி, உங்களுக்கு ஸ்டமக் ஃபில் ஆகிறதுனால பசியின்மை வரலாமே தவிர 1 liter is going to get just shunted to the kidney immediately. So kidney is put under pressure to filter that 1 liter extra and throw it out. So that is not going to be good for the kidney. So kidney pressures will increase. So divided quantity, that is continuous hydration சொல்லுவோம். அதாவது couple of gases every couple of hours, அதாவது 200 to 300 ml every couple of hours what we advise. நிறைய ஸ்டோன் பேஷண்ட்ஸ் கூட எங்ககிட்ட கேட்பாங்க, சார் நான் 3 liters குடிக்கிறேன், ஏன் எனக்கு ஸ்டோன் வருது? எப்படி குடிக்கிறீங்க? காலைல 1 liter, மதியானம் 1 liter, நைட் 1 liter. நாட் தட் வே, யூ ஹவ் டு டிவைட் ஈக்குவலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பெல்லாம் கூட இருக்குது, வாட்டர் அலாரம்லாம் இருக்குது. இட் வில் ரிமைண்ட் யூ எவ்ரி couple of hours to drink water and so forth. So staying continuous hydration is very very important. பிஞ்ச் ட்ரிங்கிங் அறவே கூடாது. 1 liter 1 liter ஒரே டைமில் கல்ப்பாக அடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். அதே மாதிரி நைட் டைம்லேயும் ரொம்ப அதிகமாக நீராகாரம் குடிக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள் பிகாஸ் இட் வில் இரிட்டேட் யூ பை காசிங் யூரின் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். சரி, இப்போ ரீசெண்டாக நான் படித்தது வந்து சோஷியல் மீடியாவில் தான் படித்தது, எந்த அளவுக்கு உண்மையாக மித்தான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து தண்ணி குடிக்கும்போது வந்து நம்ம சிப் பண்ணி தான் குடிக்கணும், தூக்கி குடிக்கக்கூடாது. தூக்கி குடித்தா ஏரையும் சேர்த்து நம்ம வந்து உள்ள ஸ்வாலோ பண்ணிவிடுவோம். ஸோ அதை வந்து இன்னும் வந்து ஸ்டொமக்கை பெருசாக்கிடும் அப்படி இப்படின்னு அதில் இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நம்பர் 2, இப்போ நம்ம சிப் பண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் வேகமாக குடித்தா கூட வந்து அது ஸ்டொமக்கை ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிடுமே தவிர ஹைட்ரேட் பண்ணாது அப்படின்ற மாதிரியும் அதில் இருந்தது. இது ரெண்டுமே மித்தா இல்லை வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவனா? இது தவிர இன்னும் 2 இது வேற நான் பார்த்தேன். ஒன்று வந்து நீங்கள் உட்காந்துட்டு குடிக்கணும், நின்றுட்டு குடிக்கக்கூடாது. இன்னொன்று வந்து தண்ணியை வெயிலில் வச்சா வைட்டமின் டி வரும். ஓகே, சி ஆல் திஸ் ஆர் ஃபேட்ஸ். நீங்கள் வந்து குடிக்கிறது நார்மலாக நீங்கள் விழுங்கி குடிக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக குடிச்சிங்கன்னா புறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது, லங்ஸுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு. அது ஒன்று தான் ஒன்லி வயபிள் சயின்டிஃபிக் திங் தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ். சிட்டிங், ஸ்டாண்டிங், படுத்துட்டு ஆப்வியஸ்லி கொடுக்கக்கூடாது. மற்றபடி இட் டசன்ட் மேக் மச் ஆஃப் இது. சீக்கிரம் குடிக்கிறதுனால ஸ்டமக் ஃப்ளஷ் அவுட் ஆகும். அதெல்லாம் ஸ்டமக் ஹேஸ் அ வெரி திக் லைனிங். அவ்வளோ ஈஸியாலாம் அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ ஐ வுட் நாட் அட்வைஸ் ஆல் திஸ் திங். யூ கேன் ட்ரிங்க், ஹவவர் நிதானமாக குடிக்கணும். ரொம்ப ஹை குவான்டிட்டிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் ஆஸ்பிரேட், லங்ஸ்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி ஆல் அதர் அட்வைசஸ் ஆர் ஆல் நல் அண்ட் வைட். சார், இப்போ இந்த கிட்னி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கிட்னி கேன்சர் பற்றி நிறைய பேசணும். இப்போ கிட்னி ஸ்டோன்ஸில் வந்து ஜென்ரலாக இப்போ நிறைய மித்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு குறிப்பிட்ட சில காய்கறிகள் எடுக்கும்போது அந்த கல் கரைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது உண்மையா இல்லை வந்து ஜஸ்ட் இதுவும் அந்த மாதிரி மித்து தானே? அந்த காய்கறி பேரே சொல்லாங்க, வாழைத்தண்டு. வாழைத்தண்டு, யா, ஆஃப் கோர்ஸ். ஸோ தெர் இஸ் நாட் மச் சயின்டிஃபிக் ஃபெவர் இன் தட். டெஃபினெட்லி வந்து எனி டைரூட்டிக்னா யூரின் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்லி, நிறைய பேர் பியர்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, எனக்கு யூஸ்வலாக பப்ளிக் சொல்கிறது வாழைத்தண்டு நார் வந்து அப்படியே இழுத்துட்டு வந்துடும். Those are again fads, but it is definitely healthy for you to eat a plantain, so I would not say no to that. But again, coming to what foods to avoid and not is a very very important question everybody asks. Seeded foods like for example tomato, other seed இருக்கிற ஐட்டம் வந்து சீடோட சாப்பிடும் பட்சத்தில் நிறைய எடுத்துப்பீங்க அப்படின்னா high level of oxalate and uric acid in that it. So definitely it will எல்லாமே நான் சொன்ன மாதிரி யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகும்போது யூரினில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக, அதாவது அதனுடைய டைல்யூஷன் கம்மியாகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்
ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான். when you evaporate the water it will crystallize. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளூயிடில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது ஸ்டார்ட் கிறிஸ்டலைஸ். இதே மாதிரி ரிகரண்ட் ஆகும்போது அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் ஜாயின் ஆகி ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே வந்து நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்றீங்க, டெய்லி இது இல்லை அரைச்சி சாப்பிட்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப் ஜூஸஸ்லாம் சீட்ஸோடு அரைக்கும் போது அந்த மாதிரி பட்சத்தில் இதனுடைய அளவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டோன் வந்துச்சுன்னா மில்க் அவாய்ட் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக, சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. தட் இஸ் அகெயின் த ஃபால்ஸ். இது நீங்கள் கம்ப்ளீட்டாக கால்சியம் இன்டேக் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற எல்லா ஃபுட்ஸ்லுமே, வெதர் இட் இஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் சாக்லேட்ஸ் ஆர் பாதாம், எவ்ரிதிங் ஹேஸ் ஹை கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆக்சிலேட். Now oxalates will get absorbed and it will, anyways you have calcium in your body, it will form calcium oxalate stones. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு மீடியம் குவான்டிட்டிஸில் மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ஃபுட்டில் இருக்கிற ஆக்சிலேட் அங்கேயே வந்து ஜாயின் ஆகி இட் வில் பி பாஸ்ட் அவுட். ஸோ யூ வில் நெவர் கெட் ஆக்சிலேட் அப்சார்ப்ஷன் ஹை into the body. ஆக்சிலேட்டுக்கு பெருசாக ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது பாடியில். ஸோ இட் இஸ் அகெயின் அ யூஸ்லெஸ் திங் தட் ஹேஸ் டு பி எக்ஸ்க்ரீட்டட். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் கம்மி ஆகுமே தவிர அதுக்கு நீங்கள் 2 லிட்டர் பால் குடிச்சிங்கன்னா வரும். பட் medium 1 or 2 glasses of milk and curd per day is good for prevention of stones rather than forming them. So that's another myth I wanted to break. சார், இப்போ தண்ணியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய மினரல் வாட்டர்லாம் வந்து ஹீட் பண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய தண்ணி வந்து நம்மளே பார்த்துருப்போம், நாங்கள் இந்த தண்ணியில் இதெல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்தியான தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து நார்மல் தண்ணியே போதும், நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு தண்ணியே போதும், அதை ஹீட் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டா அதே போதுன்றாங்க. ஸோ இது மூணில் எது சார் உண்மை, எது நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும்? Again, I am not an expert on the hardness of this water. There is definitely உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இப்போ நம்ம we are going even more and more down into the ground to get the water. Hardness of the water மாறிட்டே இருக்குது. ஹார்ட்னஸ் வந்து இப்போ ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு வருது. That is the mineral content in the water is increasing. So definitely boiling it will cause precipitation. And இது reverse osmosis or RO water that they say is actually good because it balances the mineral content of that. So generally if you want my advice regarding what water to take, I would say reverse osmosis water. But as a whole, boiling and drinking any type of water is good. It's not bad. I wouldn't say இது சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் பெட்டர் டு டூ அன் ஆரோ வாட்டர். அதில் மினரல் கண்டென்ட் இஸ் மோர் பேலன்ஸ். அகெயின் மினரல் வாட்டர் பெட்டரான்னு கேட்டால் கண்டிப்பாக இட்ஸ் நாட் வே பெட்டர் தேன் எனிதிங் எல்ஸ். பட் பிளெயின் வாட்டர் அட் எனி ஃபார்ம் இது. பட் நம்ம வாட்டரோட பியூரிட்டி கம்மியாக இருக்கிறனால வி ஹாவ் டு பாயில் இட் டு ட்ரீட்.